ரைஸ்ன்னு ஒரு அனிமல் அட்டாக் பண்ணியிருக்கு. அண்ட் இன்னும் அந்த ஏரியாவில் தான் சுற்றிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. தேக்கடியில் இருக்க பெரியார் டைகர் ரிசர்வ்க்குள்ளே போட்டிங் போக போகிறோம். என்னென்ன அனிமல்ஸ் பார்க்க முடியும், எவ்வளோ காஸ்ட் ஆகும், அண்ட் என்னென்ன டைமிங்ஸ் எல்லாமே எனக்கு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். வெல்கம் டு எபிசோட் 5 ஆஃப் தேக்கடி சீரீஸ். குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி நேற்று டின்னர் சாப்பிட்டுட்டு அப்படியே இது பண்ணிட்டோம். சுத்தமாக விட முடியல, அப்படியே மாத்திரை போட்டு படுத்தாச்சு. இன்றைக்கி போட்டிங் கிளம்பிட்டு மார்னிங் 6 o'clock ஆகுது. ஸோ அப்படியே கிளம்பி டிக்கெட் வாங்கிட்டு போட்டிங் போயிட்டு. இதுதான் பெரியார் டைகர் ரிசர்வோட பார்க்கிங் ஏரியா. இங்கே 75 rupees வாங்குறாங்க என்ட்ரன்ஸ் ப்ளஸ் பஸ் ஃபீ. ஸோ இங்கேருந்து டைகர் ரிசர்வ்க்குள்ளே கூட்டிகிட்டு போவாங்க நம்மளை. உட்காரலாமா? கிளம்பியாச்சு பெரியார் டைகர் ரிசர்வுக்கு. அண்ட் நம்மளோட ஹோட்டல் கிளப் மஹேந்திரா தேக்கடி தாண்டி தான் போயிட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி கிளப் மஹேந்திரா தேக்கடி பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா என் பேர் சாண்டி அண்ட் நான் ட்ராவல் அண்ட் ஃபிட்னஸ் வீடியோஸ் போட்டு வரேன். பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. டைகர் ரிசர்வ்க்குள்ளே என்டர் ஆகிறோம். இதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட கண்ட்ரோலில் இருக்குது. ஏர்லி மார்னிங்கே போட்டிங் போனால் தான் கொஞ்சம் அனிமல்ஸ் பார்க்க முடியும்னு சீக்கிரம் கிளம்பி போயிட்டுருக்கோம். பட் நாங்களே 6:15க்கு பார்க்கிங் ஏரியாவில் இருந்தோம். அதுக்கே ஆல்ரெடி ஒரு பஸ் ஃபுல்லாக இருந்துச்சு பீப்புள். நான் சொல்கிறது வீக் டேஸ்லேயே. இப்போ வீக்கெண்ட்ஸில் எவ்வளோ க்ரௌட் இருக்கும்னு பார்த்துக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஏர்லியாக வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு. ஏர்லி மார்னிங் இந்த ரைடு எடுக்கிறதே நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. செம்ம க்ரீனாக இருந்துச்சு 2 சைடும். அண்ட் நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ரோட்ஸும் டீசெண்டாக இருந்துச்சு. அண்ட் சுற்றி எங்கே பார்த்தாலுமே உங்களுக்கு மரங்க அண்ட் அப்படியே அந்த பறவைங்களோட சத்தம் அதெல்லாம் கேட்டுட்டு அழகாக இருந்துச்சு என்விரான்மெண்ட்டு. இப்போ போன வண்டி தான் ஃபர்ஸ்ட் பீப்புளை இறக்கிட்டு ரிட்டர்ன் போயிட்டுருக்கு. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்ம போயிட்டுருக்கிறதுனால அனிமல் கிராசிங் சம்டைம்ஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க. பட் இந்த ஏரியாக்குள்ளேயே இங்கே குவார்ட்டர்ஸ் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட குவார்ட்டர்ஸ் அதெல்லாம் இருக்குது போல். அண்ட் ஸ்டேஸுமே சிலது அவைலபிளாக இருக்குது இங்கே. நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணி இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு. ஒரு 15 minutes தான் அந்த பார்க்கிங் ஏரியாவிலேருந்து லேக் கிட்ட வர்றதுக்கு ஃபாரஸ்ட் என்டர் ஆகி. அண்ட் ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம் பாருங்கள். இதுதான் என்ட்ரன்ஸ். இங்கேருந்து போட்டிங் போகிறோம். அண்ட் போட்டிங்க்கு உங்களுக்கு தனி ஃபீஸ் இருக்குது. என்ட்ரன்ஸில் 75 rupees வெறும் என்ட்ரன்ஸ் ப்ளஸ் பஸ்ஸுக்கு. இப்போது போட்டிங்க்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக 255 rupees per person சார்ஜ் பண்ணுறாங்க. ஓ, அங்கே தனியாக பஸ்ஸுக்கு அது. இங்கே உள்ளே வந்தோடனே ஒரு விசிட்டர் சென்டர் வச்சுருக்காங்க. லைக் என்னென்ன ஸ்பீசிஸ் இருக்குது, என்னென்ன அனிமல்ஸ் பார்க்கலாம் அண்ட் இந்த ஏரியாவோட ஹிஸ்ட்ரி அதெல்லாம் சொல்லி ஒரு சின்னதாக இன்ஃபர்மேஷன் சென்டர் மாதிரி வச்சுருக்காங்க. வாங்க மார்னிங் லேக் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். இங்கே எவ்வளோ ஏர்லியாக வந்தாலும் மார்னிங் 7:30க்கு தான் ஃபஸ்ட்டு போட் ரைட். ஸோ அது வரைக்கும் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அண்ட் இங்கே நிறைய குரங்கு இருக்குது, மங்கீஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கு ஃபீடும் பண்ணாதீங்க. போட் ரைடுக்கு கிளம்பியாச்சு. அண்ட் நிறைய போட்ஸ் நிற்குது இங்கே. ஸோ எதில் ஏறி போக போகிறோன்னு தெரியல. செவன் தேர்ட்டிக்கு போட்டில் ஏற்றாங்க. செமையாக இருக்கும். 2 போட்டா?
ரெண்டு போட் வச்சிருக்காங்க. கோப்ரோ 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 ஆ 2 போட்டில் பிரித்து கூட்டிகிட்டு போகிறாங்க போல். மேபி ஃபர்ஸ்ட்டு பஸ்ஸில் வந்தவங்கள ஒரு போட்லேயும் நெக்ஸ்ட்டு ட்ரிப்பில் வந்தவங்கள இன்னொரு போட்லேயும் ஏற்றுறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. இந்த லாஸ்ட் போட் ஃபுல்லாக ஏறியாச்சு. நம்மளுக்கு டிக்கெட்லேயே வந்து சீட் நம்பர் கொடுத்துட்றாங்க போல். பட் இன்றைக்கி ஒரு வீக் டேனால் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. நீங்கள் எங்கே வேணால் உட்காந்துக்கலாம். பெஸ்ட் வியூ உங்களுக்கு எங்கே இருக்குன்னு தோணுதோ அந்த சைடு உட்காந்துக்கலாம். மேலே உட்காந்தா தான் பெட்டர் வியூ இருக்கும்னு சொல்லிட்டு மேலே ஏறி போயிட்டுருக்கோம். அண்ட் டிக்கெட்ஸுமே வந்து மேலே தான் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. 25 வரைக்குமா? இந்த ரைடில் நீங்கள் கம்பல்சரி லைஃப் ஜாக்கெட்ஸ் போடணும். அண்ட் அவங்க இன்சிஸ்ட்டும் பண்ணுறாங்க. ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் தான். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணி ஃபுல்லாக போட்டுகிட்டே உட்காந்துருங்க. போட் ரைட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் இது நெக்ஸ்ட் 1.5 hours போகும். அண்ட் இந்த ரைட் நடுவில் நீங்கள் தேவையில்லாமல் எழுந்துக்கிறதோ இல்லை லைஃப் ஜாக்கெட் கழட்டுறதோ அதெல்லாம் பண்ண வேணாம். அண்ட் அனிமல்ஸ் எதாவது பார்த்தீங்கன்னா சவுண்ட் போட்டு கூப்பிடுறதோ இல்லை அதை ட்ரிகர் பண்ணுற மாதிரி ஆக்ஷன்ஸ் பண்ணுறதோ அதெல்லாம் வந்து பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பேசிக்காக ஃபாலோ பண்ண வேண்டியது தான். பட் இன்சிஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது நம்ம ஆளுங்களுக்கு. நம்ம மான்சூன் டைம் போனதுனால வாட்டர் ஃபுல்லாக இருந்துச்சு லேக்கில். அண்ட் பார்க்கவே செம்ம அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஃபியூ மினிட்ஸ் இந்த போட் ரைடை நீங்களும் என்னோட சேர்ந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். ஃபாரஸ்ட்டே பயங்கர அமைதியாக இருந்துச்சு. அண்ட் வாட்டரும் பார்த்திங்கன்னா ஸ்டாக்னண்ட்டாக இருந்துச்சு. எங்கேயும் ஃப்ளோ ஆகாமல் பார்க்கவே அப்படியே லைஃபே ஒரு ஸ்டாப்க்கு வந்த மாதிரி இப்படி இருக்கும். ரிச்சாக இருக்குது பட் ஸ்டில்லாக இருக்குது. லேண்ட் ஒட்டியே தான் போட் போயிட்டு இருந்துச்சு. ஸோ தட் அனிமல்ஸ் நீங்கள் பார்க்கலான்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் லக்கு இருந்தால் டைகர் கூட பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அனிமலை சைட் பண்ணுறோம். கொஞ்சம் மான் அப்புறம் பைசன்லாம் இருந்துச்சு. அண்ட் கிட்ட போக போக தான் தெரிஞ்சிச்சு இன்னொரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு இந்த காட்டில். இந்த நைட் ஆர் ஏர்லி மார்னிங் நடந்திருக்குன்ட்டு. ஸ்க்ரீனோட சென்டரில் தூரத்தில் பார்த்தீங்கன்னா சில மான்கள் போயிட்டு இருந்துச்சு. பட் ஹைலைட் அது இல்லை. ஸ்க்ரீனோட ரைட்டில் ஒரு சின்னதாக ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு. எவ்வளோ பேர்னால நோட்டீஸ் பண்ண முடியுதுன்னு தெரியல. ஒரு பைசனை ஒரு அனிமல் அட்டாக் பண்ணியிருக்கு. டைகரா உல்ஃபான்னு கரெக்டாக தெரியல. பட் அட்டாக் பண்ணி அங்கே அதோட பாடி இருந்துச்சு. வீடியோவில் உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்காது. நான் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன். அதை இங்கே போடுறேன் இப்போது. இன்னுமே அந்த அட்டாக் பண்ண அனிமல் வந்து அங்கே தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால தான் மான்லாம் வந்து திருப்பி ஃபாரஸ்ட்குள்ளே மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு ஃபாரஸ்ட் கார்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. வேறு எதுவும் அனிமல்ஸ் அங்கே பார்க்க முடியல. எல்லாம் ஃபாரஸ்ட்குள்ளே மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளோ பெருசாக இருக்க இந்த லேக் ஒரு மேன்மேட் லேக் அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? எஸ், பெரியார் லேக் அப்படின்னு நம்ம இப்போ கூப்பிடுறோம். இந்த வாட்டர் எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா, பெரியார் டேம் பில்ட் பண்ணதுனால வாட்டர் ஸ்டாக்னண்ட் ஆகி வேலிஸ் எல்லாம் ஃபில் பண்ணி இது ஒரு மேன்மேட் விதமான வாட்டர் ஸ்டாக் ஆகி
பில்ட் ஆன லேக். அண்ட் பெரியார் டேம் வந்து மதுரை ஏரியாவில் இருக்க ஃபார்மர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக கட்டினது, ஃப்ளட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ மதுரையில் வாட்டர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இங்கே கட்டி, இப்போது இங்கே இருக்க வைல்ட் லைஃப்க்கு ஒரு மெயின் சோர்ஸ் ஆஃப் வாட்டராக இருக்குது. ரெண்டு மான் அழகா தெரியுதால ஒண்ணு. இது பைசன். இது ஒண்ணு அங்க ஒண்ணு பிளாக் போதா, இங்க ரெண்டு, அது மூணு. மான் வந்து அப்படியே மண் கலராகவே இருக்குல்ல. அதாவது தெரியவே தெரியாது. இன்னொரு பிளேஸில் திருப்பி பைசன் அண்ட் மான்லாம் பார்த்தோம். இந்த தடவை இன்னும் கொஞ்சம் க்ளோஸாகவே பார்த்தோம். நான் இதுக்கும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன், அதை நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த கால் மட்டும் ஒயிட் பாருங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக வேறு எந்த அனிமலுமே பார்க்க முடியல, எலஃபேண்ட்ஸ் கூட பார்க்க முடியல. பட் இந்த நேச்சரில் இருந்தது, இந்த ரிச்சாக இருந்துச்சு, சவுண்ட்ஸு அண்ட் அமைதி. ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். உள்ள போகுது, நம்மளை பார்த்துட்டு அண்ட் ஃபைனலாக போட்டிங்கோட எண்டுக்கு வந்துட்டோம். எங்கே ஏறணுமோ அந்த இடத்துலையே வந்து போட்டை பார்க் பண்ணிவிட்டு இறக்கி விட்டுட்டாங்க. ரைட் முடிஞ்சிடுச்சு. ஒரு 1.5 hours இருக்கும்னு நினைக்கிறேன். முடிச்சுட்டு பெருசாக எதுவும் பார்க்கல. ரவுண்டி பைசன் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ பார்த்துட்டு கிளம்புறோம். ஸோ லாஸ்ட்டாக ஒரு தடவை போட்டிங் முடிஞ்ச உடனே பஸ்லேயே நம்மளை கூட்டிகிட்டு போய் பார்க்கிங் ஏரியாவில் விட்டுட்டாங்க. ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சியர்ஸ்.